ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ரூட்ஸோட பார்ட் 22 தாங்க பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 22வா எனக்கு தெரியல. ஆமாம், பார்ட் 20 தான். ஸோ மறக்காமல் பாருங்கள், லைக் சப்ஸ்கிரைப் பாருங்கள். நான் சூப்பர் ஹியூமன் வாங்கலான்னு இருக்கேன். அப்புறம் வந்து நம்ம கண்ட்ரோலை கொடுத்து புத்தா வாங்கலான்னு இருக்கேன். கண்ட்ரோல் தான். ஸோ லேட்ஸ் டு தி கேம் ப்ளே வீடியோ. எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா என்ன தெரியல. எதனா பாட்டு கரெக்டாக தெரியல, அதனால சொன்னால் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வந்து இதில் வந்து பைரட் மில்லியன் அடிப்போம். ஃபஸ்ட்டு பைரட் மில்லியன் தான் இருக்காங்க. இவங்களை அடிச்சுன்னா நம்ம கொஸ்டின் முடிச்சிடலாம். ஸோ அடி அடிச்சுட்டு இருக்கேன். ஸோ நம்ம எப்படியாச்சும் இப்போ ஷார்ட்கன் கற்று வச்சிருக்கோம். அதை வச்சுட்டு அப்புறம் வாட்டர் குன்ஃபு நம்ம முடிச்சா இப்போ வந்து ஷார்ட்கன் கற்று சும்மா ஏற்றிட்டு இருக்கேன். ஆனால் அதுவும் கஷ்டமாக இருக்குது ஷார்ட்கன் கற்று வச்சு நம்ம கிரைண்டிங் பண்ணுறது, ஓகேவா? இப்போ வந்து அடுத்து நம்ம எலக்ட்ரிக்கலு ட்ரான் இதெல்லாம் வச்சு 300% சூப்பர் ஹியூமன் வாங்கிடலாம். ஸோ சூப்பர் ஹியூமன் வாங்கணும்னா பார்ப்போம். ஸோ வாட்டர் ரூம் நம்ம ஃபுல் முடிச்சாச்சு. அந்த 300+ வந்துருச்சு. 500+ வச்சாச்சு வாட்டர் ரூம் ஃபுல்லாக. ஸோ நெக்ஸ்ட் டைம் வாங்குவோம். ஸோ ஓகே கைஸ், நான் அவங்களுக்கு அடிச்சு காட்டுறேன். இல்லை வந்து பைரட் மில்லியனர், பிஸ்டல் பில்லியனர், ஸ்டோன் ஒரு பாஸ் இருக்கும், அவன் அடிச்சிடணும். அப்புறம் யார் இருப்பா, பேர் இருப்பாங்க. அப்புறம் வந்து இந்த கேம் இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப நாளைக்கு நேற்று வந்து தீபாவளி எல்லோரும் நான் எப்படி சொல்கிறேன் சேஃப் அண்ட் செக்யூராக கொண்டாடிப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்க்க மறக்காமல் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அப்புறம் சொன்ன மாதிரி லைக்ஸ், என் பர்த்டே வந்து வர October 28 கம்மிங் October 28 என் பர்த்டே. ஸோ நான் லைவ் ஸ்ட்ரீம் போடுவேன். ஸோ மறக்காமல் பார்க்கணும். லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலில் பில் பண்ண நல்லா போட்டுருங்க. அப்புறம் மறக்காமல் லைக் வந்துருங்க. இங்கே டைமண்ட் செஸ்ட் இந்த ஊரில் வந்து இந்த சீன்ற டைம் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணால் நிறையா கொடுக்குறாங்க. இங்கே காசு தாங்க நல்லா இருக்குது, ஓகே? நிறையா காசு கொடுக்குறாங்க. அவன் டைமண்ட் ஜஸ்ட் தான் 12,000 கொடுக்குறாங்க. இது ஒரு கொஸ்டின் முடிச்ச மாதிரி தான். ஏதோ பைனாப்பிள் கிடச்சிருக்குது, என்னென்னு தெரில எனக்கு. ஓகேவா? நீங்கள் வேறு அடிச்சிருக்கீங்க கேஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார். நம்ம ஃப்ரெண்டு பிரணவன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா சேனல் அமைச்சிருக்காரு புதுசாக. ஸோ சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா கேமிங் பிரணவ் தமிழ், ஓகேவா? பார்த்தீங்கன்னா அவர் என் ஃப்ரெண்டு தான், ஓகேவா கைஸ்? அப்புறம் அதனால் அப்போ வந்து கேமிங் பிரணவ் தமிழ் தானே நம்ம ஃப்ரெண்டு. அவர் வந்து சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. அவரும் நம்ம கூட பிளாக் ஷூட் ஆட போகிறாரு. ஸோ நம்ம பிளாக் ஷூட் அவர் கூட ஆடுறதெல்லாம் இனிமேல் வீடியோ போடலான்னு இருக்கேன். அவருக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். நம்ம ஹெல்ப் பண்ணி கிரைண்டிங் பண்ண சொல்லுவோம். ஸோ இப்போதைக்கு அவர் லெவல் 50 வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ அப்படியே நம்ம ஹெல்ப் பண்ணி அவரையும் நம்ம செகண்ட் சீக் கூட்டு 3rd சீக் கூட்டு வருவோம். அவரோட சேர்ந்து நமக்கு மேக்ஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ அவருக்கு இப்போ லீவ் ஆரம்பிச்சதுனால ஸோ அவர் வந்து எப்படி செல்சன் வீடியோ போடுவார்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக கிரைண்டிங் பண்ணுவோம் அவருக்காக, ஓகேவா? அதனால் நம்ம வந்து ஸ்லோவாக கிரைண்டிங் பண்ணிட்டு இருப்போம். அவர் வரட்டும். 3rd சீக் வந்து நம்ம சேர்ந்து இப்படி செல்சன் கிரைண்டிங் பண்ணலாம், ஓகேவா கைஸ்? ஸோ வந்து வேகமாக பிளாக் ஷூட் வீடியோ போட சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் அவர் சேனல் நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பணும்னு தெரில. பட் நான் அவர் சேனலோட இது எப்படி சொல்கிறது, என் சேனலில் சப்ஸ்கிரிப்ஷன் ஆன் பண்ணி விட்றேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரிப்ஷன் வேணால் பார்த்துக்கோங்க. அவர் சேனலில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஆரம்பிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். இன்னும் இப்போ வீடியோலாம் எடுத்துட்டாரு. சேனல் ஆரம்பிச்சு லோகோக்கு நான் தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ லோகோ இன்னும் சேனல் இன்ட்ரோ மட்டும் அவர் எடிட் பண்ணல. இன்ட்ரோ மட்டும் தான் வீடியோ எடிட் பண்ணிட்டார். வீடியோ வந்து எடுத்தாச்சு. அவர் 50 லெவலில் ஏற்றிட்டு ஒரு பார்ட் 1 போடலான்னு இருக்காரு. பார்ட் 1 50 லெவலில் ஏற்றிருக்காரு. ஸோ வந்து மறக்காமல் பாருங்கள். அவர் வந்து வீடியோ போட சொல்கிறேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அவரோட சேனலையும் மறக்காமல் பாருங்கள். ஸோ அவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன். அதே மாதிரி நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா. நம்ம ஒரு 100 அடிக்கல, 100 அடிக்க போகிறோம். நம்ம 80 தான் இருக்கும். 100 அடிக்கணும் கைஸ். 20 இருந்தால் போதும். வேமா ஸோ நியூஸ் ஸ்கூலில் அவைலபிள் அப்படி இருக்குது. சூப்பர் இருக்கே, நல்லா இருக்கே. லார்ட் ஆஸ்தா நம்ம சப்ஸ்கிரைபர் தாங்க பார்த்தீங்கன்னா தெரியா? அவர் கேம் கூப்பிட்றாரு. நமக்கு வந்து கிரைண்டிங் பண்ணணும் கைஸ். அதனால கைஸ் நான் ஒரு கூட போகல. சாரி ப்ரோ, மன்னிச்சிக்கோங்க. நான் கிரைண்டிங் பண்ணுறதுனால உங்களுக்கு போகல, சாரி ப்ரோ. ஆனால் அப்புறமா உங்களோட வருவேன். ஸோ ஓகே, நீங்கள் வேணால் வரப்போ நான் வந்துடுவேன், ஓகேவா? ஓகே இன்னும் 1015 வந்து அவரோ பார்ட்டி கூப்பிட்டு ஜாயின் பண்ணேன், ஓகேவா? என்னமோ ஜாயின் கொடுத்து வந்துருச்சு. அப்போ பார்ட்டின்னு கேட்டேன்னு பார்த்தா க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்துடுது. ஓ இதான் பார்ட்டியா? சும்மா ஜஸ்ட்டு ஸ்டார்டிங் மாதிரி இருக்குது கைஸ், ஓகேவா? அதான் ஓகே ப்ரோ. தெரியும் ப்ரோ. ஓகே கைஸ், வந்து நம்ம இது புத்தாவையும் பிசாரியும் கொடுத்து மேமோத்தும் கிரியேஷனு கோக்க வாங்க போகிறோம். ஸோ வாங்கியாச்சு. ஓகே ஹாய் ப்ரோன்ற நான் ஹாய் அனுப்புவோம். ஹாய் ப்ரோ. ஓகே அது ஃப்ரீ டேக் பர் ஃப்ரூட்டா ஃப்ரீயா? நான் சொல்கிறீங்க. நான் தான்டா உனக்கு என்ன வேணும்? புத்தா தானடா, மேமோ தானடா, நீங்கள் வச்சுக்கிறா என்ன தரலாம் சவுண்டு ஃப்ரீன்னு கேட்கல. அதான் மேமோ தான் வச்சுருக்கேன் கைஸ். என்ன பண்ணுறது? ஆச்சு குர்ரா டே. ஓவா என்னங்க சினிமா அனுப்புவோம். ஏன் அனுப்புறா குர்ரா? இந்த பிச்சைக்கார பழைய போடா. நீ ஒன்று கைஸ் நீங்கள் இல்லை. சாரி ப்ரோ, நீங்கள் இல்லை ப்ரோ. சாரி ப்ரோ, உங்களை சொல்லலை, இன்னொரு சொன்னேன் ப்ரோ, ஓகேவா? பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டு எதுவுமே இல்லை போல். ஸோ அந்த ப்ரோட்ட மேம் வச்சுருக்காரு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோ தான் நம்ம வந்து லைட்டு அவைக்கன் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன். லைட்டு ரைடு இதை முடிச்சிடுவோன்னு நினைக்கிறேன். ஏமா
ப்ரோ உங்களை சொல்லலை ப்ரோ, நான் யாரும் தெரியாமல் சொல்லிட்டேன் ப்ரோ, சாரி ப்ரோ. லாடாஸ்டா ப்ரோ உங்களை சொல்லலை, வேறு எதுவும் சொன்னேன். நான் சரியாக கண்டு தெரில, இங்கே நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன் ஓகேவா. ஆக்சுவலாக நான் உள்ள எதுவுமே நல்லா ஈஸிக்கோ தப்பான்னு சொல்லாதீங்க. நான் வந்து வேறு இது நான் இன்னொரு டேட் பண்ணேன். அவே நினச்சிட்டேன் உங்களை, சாரி ப்ரோ. அவே நான் ரொம்ப தான் வைஸ் பண்ணிட்டேன். நான் ஒரு டேடு ஓகேவா. நான் வாசத்து சொல்லுங்கள் சொல்கிறேன். அந்த அவே ஒன்றும் சொன்னேன்ல, அந்த அவன் நினச்சிட்டு சொன்னேன்ல, அவே வந்து லெப்பாட் ஆன் பண்ணிட்டேன் கொடுத்தாங்க ஈஸ் ஓகேவா. சரி லெப்பாடுதான்னு சொல்லிட்டு நான் கண்ட்ரோலு மேமோத்து பெயின் இறக்கிட்டேன் ஓகேவா. கண்ட்ரோல் மேமோத் பெயின் பையன் என்ன பண்ணிட்டான், வாய்ப்பு தர மாட்டேன்ட்டாங்க கடைசியில். எனக்கு இப்போ லெப்பாடு மேமோத்து பெயின் கொடுத்தேன் ஏன்னா கைஸ் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் வந்துருச்சு கைஸ் லெப்பாடோட வேல்யூ. ஸோ லெப்பாடை குடுறான்றேன், எனக்கு வந்து கிட்ஸ்னு வேணுமா இப்போ சாவிட செத்தா இல்லை அப்படின்ட்டு டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. அப்படியே அதான் கைஸ் ஓகேவா, வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஓகே ப்ரோ ஹை, நீங்கள் என்ன அசைன் பண்ணிட்டீங்கன்னு தெரில. ஸோ அவைக்கும் பண்ணியிருப்பீங்க லைட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ வேமா புத்தா சாப்பிட்டு வந்துருங்க. அப்படியே புத்தா செகண்ட் சீக்கு அன்அவேக்கண்ட் புத்தா பெஸ்ட்டு, தேர்ட் சீக்கு அவேக்கண்ட் புத்தா பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு. ஓகே ஸ்பின்னிங் பார்த்தா லக்னஸ் ரொம்ப கேவலமாக போயிடுச்சு. ஸோ சேடு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் நினைக்கிங்க. ஸோ சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா, அப்படி சேனல் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா ஸோ சொல்லுங்கள், நான் உங்கள் சேனலையும் சொல்கிறேன் ஓகேவா. என் ஃப்ரெண்டு சொன்னேன்ல பிரணவ், அவை வந்து அவர் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 50 லெவல் ஏற்றிட்டாரு. இப்போ வீடியோ எடுத்தாச்சு, நான் வீடியோ எடுத்துட்டோம். ஸோ இன்னும் வாய்ஸ் ஓவர் கொடுத்து நாளைக்கு காலையில் அப்லோட் பண்ணிடுவேன், வீடியோ எடுத்து எடிட்டிங்லாம் பண்ணி. ஸோ அதனால் வீடியோ லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ண ஆளில் போட்டு பாருங்கள் கைஸ் ஓகேவா. ஸோ வந்து நம்ம வேகமா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டுருக்கேன். எதுக்குன்னா நெக்ஸ்ட்டு கோஸ்ட்டு வாங்குறதுக்கு நான் கேம் பிளே அப்படியே சும்மா பேசிகிட்டு இருக்கப்பே 625 இருந்தாச்சு பார்த்தீங்களா. அதான் இஸ் திறமைன்றது வச்சுக்கா. இல்லை அது நான் சீன் போடல ஓகே, ஜஸ்ட்டு சொல்லுறேன் ஓகேவா. சும்மா பார்த்தீங்கன்னா 1625 வந்துச்சா. ஸோ வந்து நான் எடிட்டிங் பண்ணி இதெல்லாம் ஓகேவா. எவ்வளோ தெரியுமா அந்த செகண்ட்ஸில் கொஞ்சமாக எடிட்டிங் பண்ண கொஞ்சமாக வெறுப்பாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா சொன்னேன்ல டாக் ஸ்டெப் வாங்கிட்டேன். ஸோ வந்து நம்ம ட்ரான் பற்றி கிரீன் பண்ணியிருப்போம், ட்ரான் பற்றி முடிச்சாச்சு. ஸோ ட்ரான் பற்றி டாக் ஸ்டெப்பு. ஸோ டாக் ஸ்டெப்பையும் நல்லா முடிச்சுட்டு நம்ம அப்படியே அடுத்த பார்ட் அப்படியே எலக்ட்ரிக் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எலக்ட்ரிக்கை யூஸ் பண்ணி அதில் ஓரளவு கிரைண்டிங்கை போட்டு வெளுத்துடலாம் ஓகேவா. எலக்ட்ரிக் போட வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த பாட்டு நெக்ஸ்ட் எனக்கு தெரிஞ்ச அடுத்த பாட் இல்லைனா அதுக்கு அடுத்த பாட்டில் சூப்பர் ஹியூமன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்குவோம் ஓகேவா. ஸோ மறக்காம இப்படி பார்க்கலாம், லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ஆளில் போட்டு பாருங்க கைஸ். பார்த்தீங்கன்னா என்னென்னா இப்போ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் அவரோட விளாண்டு சும்மா வீடியோ போடுறேன் ஓகேவா. நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 23 நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ எனக்கு தெரிஞ்சு தரலையா ஓகேவா. ஓகே அதனால் வந்து மறக்காம இப்படி பார்க்கலாம், லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணி கிரைண்டிங் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அவரோட சேர்ந்து என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் அவங்களுக்கு போடுறேன். ஸோ மறக்காம வீடியோ லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண ஆளில் போட்டுட்டு பாருங்கோ ஓகே. பார்த்தீங்கன்னா ஓகே நான் என்ன ஐட்டங்களோ பேட்டினிலே. ஸோ நாங்கள் கொஞ்சம் விளாண்டுருக்கோம், அதை வீடியோ எடுக்கல. ஸோ இதுக்கடுத்து நான் அவரோட ஆர்டர் தான் நான் வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்னமும் காட்டுறாங்க இங்கே ஸ்ப்ராக்லி ரைடாக. அப்போ தான் ப்ளூ மூன் போட்டு ப்ளூ மூன் ஃபேட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியுது. அதை ப்ளூ மூன் ஃபேட்ஸு ப்ளூ மூன் அவே அப்படின்னு வந்துச்சு. அப்புறம் ப்ளூ மூன் ஃபேட் ஆகி ப்ளூ மூன் ஃபேட்ஸ் ஓகேவா. ஸோ அங்கே ஆட்டினா அவர் அடிச்சா போதும். நெக்ஸ்ட் அவ்வளோ அப்புறம் ஓகே நெக்ஸ்ட் அவ்வளோ வந்துச்சா. அந்த வெனமஸ் அசைலன்ட்டு ஒருத்தருப்பான் ஆசிலன்ட்டு அவனை அடிச்சோன்னா முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு கொஸ்தான் அவனே அடிச்சோன்னா நான் அடுத்து 75 போனதுக்கப்புறம் பாஸ் அடிக்கணும். ஹைடா லைட்டர் அவனை இடையிலே அடிச்சு காட்டுறேன் உங்களுக்கு ஓகேவா. நம்ம அவ்வளோ தூரம் நல்லா அவ்வளோ ஏற்றி விட்டு விட்டுருப்போம், வீடியோ எடுக்க முடியாது. அவன் எங்கன்னே தெரில, ஹைடா லைட்டர் எங்களுக்கானே தெரில. வேறு அறிவு மேன் அப்படி தான் இருக்கு எனக்கு. நான் வீடியோவில் பார்த்தா கண்டுபிடிக்கணும் அவனை. நம்ம அதுக்கு ஆடுவோம், இதை ட்ரைனிங் பண்ணுவோம். அப்படியே தோடாடின்னு வச்சுட்ருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா மறக்காம இப்படி பாருங்கள், லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நாஃபீஸ் அஜுஃபீர்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து நமக்கு பர்த்டே யூஸ் பண்ணியிருந்தார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, ஹாப்பி பர்த்டே சொன்னதுக்கு. ஸோ வந்து ரொம்ப தேங்க்ஸ். பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைவ் வந்துருங்க எல்லோரும். லைவ் வந்து என்னைக்குன்னா கம்மிங் டியூஸ்டே, இந்த டியூஸ்டே முடிஞ்சு அடுத்த டியூஸ்டே இதில் அதாவது கம்மிங் டியூஸ்டே 28 என்ன ஸ்கிவிட் இல்லைட்டா ஓகேவா. அக்டோபர் 28 என் பர்த்டே. மறக்காமல் லைவ் வந்துடுங்க. லைவ் வந்து ஒரு எப்படியும் 2 o'clock ஆர் 12 o'clockலாம் போட்டுருவேன். லைவ் ஆரம்பிச்சிடுவேன் மதியானம். ஸோ யாருக்கெல்லாம் ஸ்கூல் இருக்கோ அவங்க ஸ்கூலுக்கு வந்து பாருங்கள். ஸோ லைவ் அப்படியே வேணும் பிடிச்சிடுவேன். யாரெல்லாம் ஸ்கூலு எப்படியும் சிபிஎஸ்சிக்கெலாம் ஸ்கூலில் லீவு தான். ஸோ மறக்காமல் வந்துடுங்க. ஸோ வந்து சொன்னது தான். ஸோ ஸ்கூல் இருக்கவங்களாம் ஸ்கூலை முடிச்சுட்டு வந்து பாருங்கள். ஸ்கூல் இல்லாதவங்களாம் இதே லீவ் தான் இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோ லைவுக்கு வந்துடுங்க. லைவில் ஜாலியாக தான் இருக்க போகிறேன். எப்படியும் கிரைண்டிங் எவ்வளோவா இருக்க போதில்லை. லைவில் ஃபுல்லு ஜாலியாக என்ஜாய் தான் பண்ண போகிறோம். சும்மா அங்கிட்டு ஏதாச்சும்
V4 ஓகேவா என்னென்னு சொல்லிடுறேன். சாங்க்யூ நாட் வாங்குறது, சிபி ஸ்டார் ஹண்டிங்கு, ரேஸ் V4, சிபி ஸ்டார் ஹண்டிங்கு, சாங்க்யூ நாட்டு, காட் ஹியூமன் ரோட் 2 அப்படின்னு வருது. பார்த்தீங்கன்னா அது யாருன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம போடலாம், ஆளில் போட்டு வந்துருங்க, அதெல்லாம் பார்க்க முடியும். மறக்காமல் மறந்துடாதீங்க. நம்ம சிபி ஸ்டார் ஹண்டிங்கு, சாங்க்யூ நாட்டு, ட்ரேடிங் அது இது நம்ம எல்லாத்தையும் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் பார்த்துருங்க வீடியோவை. ரேஸ் V4லாம் பண்ண போகிறோம். இது போதும் தெரில, கண்ட்ரோல் இறக்கி விட்ருக்கேன். ப்ரோ நம்ம அரவிந்த் ப்ரோ இருக்காரு. அது ப்ரோ ஃப்ரீயா, ப்ரோ ஃப்ரீ ட்ரேடா என்ன ப்ரோ சொல்கிறீங்க? சரி ஓகே அக்செப்ட் பண்ணுவோம். சரி ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ கொடுத்ததுக்கு. மேமா கொடுத்துருக்காரு நம்ம அரவிந்த் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நீங்கள் வந்து எனக்கு ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அக்செப்ட் என்ன சரி சும்மா ஆயிடுச்சு மாதிரி தெரியல சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ எனக்கு வந்து மேம் கொடுத்ததுக்கே. ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் போவோம் மாலி அங்கிட்டிங்கிட்டு. நம்ம ஸ்பின் பண்ண பார்ப்போமா? என்ன எவ்வளோ நேரம் ஸ்பின் பண்ணுறதுக்கு? 10 நிமிஷம் இருக்கா? ஸோ சார் அதுக்கடுத்து தான் இப்போ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த நான் லாடு விளாண்டுருந்தேன். அப்புறமா லாடு கிளம்புனதுக்கப்புறமா அவர் சொன்ன என் ஃப்ரெண்டு அவர் கூட விளாண்டுருந்தேன். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கான இந்த அவன் வந்து சொல்கிறது ஹைடா லீடர். அவனை சும்மா அடிப்போம் ஓகேவா? ஜஸ்ட் எடுத்துருவோம். இங்கே தான் இருப்பான்னு சொன்னாங்க. இந்த இருக்கான உள்ள என்னடா அது? ஸோ சார் இருங்க நான் உள்ளே போயிட்டு இந்த இருக்கேன். அவன் ரைட் அங்கே போயிட்டு ஐயோ சுத்துறா. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. நம்ம எப்படி வெளியே கூட்டு வருது? இப்போ உள்ளே போயிட்டு ஷிஃப்ட் பண்ணி ஓடிடுமா? என்னடா அது வர மாட்டேங்குது. அப்படியே தம்பி ஐயோ வெளியே மிஸ்ஸு கைஸ் கொஞ்சம் தான் முடிச்சிருப்பேன். அவன் ஐயோ என்னடா கைஸ் இன்னும் வயசு வேணாம் யூஸ் பண்ணுறேன். வேணாம் ஃப்ரூட் யூஸ் பண்ணுறா டப்பா என்னடா வேணாம் ஃப்ரூட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க நீ? என்டி லாட்டம் தான் வேணாம் ஃப்ரூட் வச்சுருந்தேன். எல்லாமே இருக்குங்க சொல்கிறேன் வா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து விரட்டுறாங்க. எவ்வளோ பிராண்ட் தெரியுமாடா உனக்கு? போடு சாவடா. செத்து போய் சாகவே மாட்டேன். எனக்கு சோர் ஹீட் பண்ணிட்டு படிப்போங்க சரிங்க. எனக்கு ஐடியா தோணுது கைஸ். நான் அப்படியே பொறுமையாக உள்ளே போய் அவன் வெளியே நைஸாக கூட்டு வந்துருங்க. வெளியே கூட்டு வந்துட்டு ஷிஃப்டாக பண்ணி இப்போ பழக்கிறேன் பாருங்க. செத்து நான் என்னையே அடிக்கிறேன் சாப்பிட செத்த போயிடு மம்பர்கிட்ட மண்டையா படா சாப்பிடா போடா டேய் கைஸ். இந்த ஆர்ட்ஸ் டேப்பில் வர ரொம்ப அநியாயத்துக்கு டேமேஜ் கம்மியாக குறையுது கைஸ். அவ்வளோ கம்மியாக டீச் பண்ணுறது நல்லா கஷ்டம். டேமேஜ் கம்மியாக இருக்குது போல். நம்ம மேக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால ரொம்ப கம்மியாக குறையுது. 1900 குறையுதா? இதுக்கு முன்னாடி இது நான் அந்த ஓவர் ஹீட்னு ஒன்று இருக்குது. அதை ஆன் பண்ணாட்டி 1500 தான் குறையும். அதான் கஷ்டமாக இருக்குது அது ட்ரைனிங் பண்ணுறது. ஓகேவா? அடிப்போம் ஆட்ரா போடு அடியே போடு. ஓகே கைஸ் சொன்னால் நம்ம 250 இருந்துச்சா? இன்னும் 20 நான் போதும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா கொஸ்து தான் கைஸ் வாங்க போகிறோம். ஸோ கொஸ்து வாங்கி இவங்க அடித்து நம்ம முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். வேணாம் அடிச்சிட்டு இப்போ எவ்வளோ கவலை கம்மியாக இருக்குன்னு தான் பார்க்குறீங்க. நான் உங்களுக்கு இவங்களை அடிக்கிற வீடியோ காட்ட மாட்டேன். அதெல்லாம் இப்போ காட்டிகிட்டு இருக்கேன். அந்த வீடியோ ஃபுட்டேஜ் லாஸ்ட்டு ஆட் பண்ணிட்டேன் போல். ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா தான் அடித்தேன் இருக்கா இங்கே ஃபஸ்ட்டு இங்கே தான் அடித்தேன். ஸோ ட்ராகன் என்னமோ போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்க? ட்ராகன் வேரியர்ஸ் போட்டிருந்தாங்க. ட்ராகன் க்ரியூ வேரியர்ஸ்ன்னு இருக்காங்க. இங்கே கொஸ்துவாங்க கீழே இருந்தாங்க. ட்ராகன் க்ரியூ ஆர்ச்சர்ஸ்ன்னு இருப்பாங்க. அவங்க வந்துட்டு கொஸ்துவாங்க மண்டை மேலே இருப்பாங்க. ஸ்கே கொஞ்சம் அடிப்போம். ஸோ ட்ராகன் க்ரியூ ஓகே முடிஞ்சது. கொஸ்தும் முடிஞ்சு போச்சே. இப்போ வந்து நெக்ஸ்ட் கொஸ்து புது கொஸ்து இங்கே எல்லாம் வைக்கிங் நம்ம வந்துருக்கு புதுசாக விடுங்க. ஓகே நம்ம வந்து காட்டுறேன் இப்போ. ஓகே ட்ராகன் க்ரியூ ஆர்ச்சர் அவன் அப்படியே மேலே இருங்க. அப்படியே தான் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஏறணும். இங்கிட்ட இருக்க மாட்டாங்க நினைக்கிறேன். இங்கிட்டலாம் இல்லை. இப்படி ஜம்ப் பண்ணி எப்படி இருப்பாங்க. ஓகே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு படிச்சுட்டு இருந்துச்சு. அதில் ஏறி வந்துருச்சு. அவங்களுக்கு காட்டுறேன். ஓகே இருங்க. கொஸ்டின் அடிப்போம். போட்டு அடி 2 அடிச்சா. இப்போ அப்படியே அடிச்சுட்டு இருந்தால் வேகமாக கொஸ்டின் முடிச்சிடலாம். முடிச்சு தூக்கி போட்டு சாத்து ராயா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச நெக்ஸ்ட் வீடியோ அவரோட ஆடுறது அவன் எப்படியும் அவர் சேனலில் காட்டுறது இல்லைங்க. அவர்கிட்ட என்ன பண்ணுறேன்னு மறக்காமல் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு. ஓகேவா? கேமிங் பிரணவ் தமிழ் ஓகேவா? ஜிபிடின்னு லோகோவில் இருக்கும். ப்ளூ லைட் ப்ளூவில் உள்ள டார்க் ப்ளூ டெக்ஸ்ட்டு லைட் ப்ளூ பார்டர் ஓகேவா? அப்படி வச்சு போட்டிருக்கோம் ஜிபிடி ஓகேவா? இது PQR MNOP அந்த பி ஜிபி மறக்காமல் லைக் சார் சுந்தரோட லைக் சார் சொல்லிட்டு வருங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.